என்ன இப்படி பேசுகிற? காலையில எனக்கு உனக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தம்பி. நான் பயணம் போறேன், வெறியாக்கி விட்டுறாத, புரியுதா? திராவிடம் பேசுபவர்கள் தமிழை தானே வளர்க்கின்றனர் என்ற செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உச்சக்கட்ட கோபம் அடைந்தார். இந்த அடிப்படையில் தானே நீங்கள் திராவிடருங்கிறீங்க, நாங்கள் தமிழர்ன்றோம். அப்போ அந்த அடிப்படையில் தானே தேர்தல் களத்தில் சந்திக்கணும். நீ திட்டமிட்டு என் அடையாளத்தை அழிக்க நினைக்கிற, என் மொழியை அழிக்க நினைக்கிற. உங்களுக்கு அதுக்கு நிறைய சான்றிதழ் சொல்ல முடியும், அதுக்கு தனியாக மேடை போடுறேன் நான். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி தானே, நான் திராவிடனா தமிழனான்னா எனக்கு ஒரு கேள்வி வருதில்ல. நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? கீழடி என்ன நாகரிகம் சொல்லுங்க? நீ திராவிட நாகரிகங்கிற, அவன் இந்திய நாகரிகங்கிற. என்ன நீ என்னைக்கு இந்தியா வந்தது, என்னைக்கு திராவிடம்ங்கிறது வந்தது, என்னைக்கு திராவிடம் சொல்லு. 2800 ஆண்டுக்கு முன்னாடி யார் திராவிடம்? ஏது கன்னடம், ஏது தெலுங்கு, ஏது மலையாளம், ஏது துளு, ஏது கன்னடம், ஏதாவது சொல்லுங்க. இல்ல. அப்போ நீ தமிழர் நாகரிகம்னு சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? திட்டமிட்டு என்னுடைய பெருமையை, என்னுடைய அடையாளங்களை, என் மொழியை அழிச்சு என் இனத்தை அழிக்க நீ திட்டமிடுற. நான் என் மொழியை மீட்டு என் இனத்தை காக்கணும், என் அடையாளங்களை மீட்கணும்னு வர்றேன். உடனே அழிச்சாதான் என் அடையாளத்தை மீட்கணும். எல்லா இடங்களையும் நீ பெருவுடையார் கோயில திராவிட கட்டடக்கலைங்கிற, இது நாகரிகம்னா திராவிட நாகரிகங்கிற, இது திராவிட பண்பாடுங்கிற, பொங்கலை திராவிட திருநாளுங்கிற. ஏய், அப்ப வெறிவருமா வராத? என்னது இது? அதனால இது சண்டை. தமிழ் தேசியமா திராவிடமா, தமிழரா திராவிடம்? என்ன தமிழ் எங்க வளர்க்கப்படுது? அதை பேசுவோம். தமிழ் எங்க வளர்க்கப்படுது? இங்க பாருங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணிகர் பெருமக்களை கூட்டி வச்சுக்கிட்டு ரெயின்போங்கிறத தமிழ்ல ரெயின்போன்னே எழுதுங்கிறாரு. இது தமிழ் ஏங்க ரெயின்போங்கிறது வளர்த்ததை எங்க சொல்லுங்க? 85,000 பேர் முதுநிலை ஆசிரியர்கள் தமிழ்ல தோல்விடுறாங்க. வளருதா? 50,000 பேர் 10ஆம் வகுப்புல தமிழ் தேர்வு எழுத வராம போயிடுறாங்க, தோத்து போகுது. தமிழ் பேச தெரியுதா? வேற மொழி வளர்க்கப்படுதா? ஆங்கில தங்கிலீஷ் வளர்க்கப்படுதுல. என்ன இப்படி பேசுகிற? காலையில எனக்கு உனக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தம்பி. நான் பயணம் போறேன், வெறியாக்கி விட்டுறாத, புரியுதா? வேற ஏதாவது கேள்வி காலையில ஏதாவது பண்ணிடாத, தெரிஞ்சலாயிரும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.